அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் டிசம்பர் 9 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை எப்படி டைட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அவங்களுடைய யங் ஏஜ், அதாவது டீனேஜ்லேயே வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆன மாதிரி ஆயிடுது. காரணம் அவங்களுடைய இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி க்ரீம் பேஸ் கடையில் வாங்கி அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஆயிலே வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த ஆயிலெலாம் மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் லூஸ் ஆகிற பிரச்சனை உங்களுக்கு வராது. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் ரெகுலராகவே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் செக் பண்ணுங்கள், அதில் கொலாஜன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொலாஜன் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக மாய்ஸ்சரைசராக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேயும் வந்து உங்களுக்கு கொலாஜன் நிறைய சேர்க்குற மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இதுவும் வந்து உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். விட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி சீரம் நீங்கள் வாங்கும் போது அதோட அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்றத கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான ஃபேஸ் மாஸ்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின்னை வந்து டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹனி யூஸ் பண்ணியெல்லாம் நிறைய ஃபேஸ் மாஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின்னை வந்து டைட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த விஷயம், ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஞ்சை கொண்டு வந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து இயற்கையாகவே வந்து டைட் ஆகுன்றாங்க. ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கொலாஜன், விட்டமின் சி, இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டில் வந்து உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் ரெகுலர் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக செப்பரேட்டாக நீங்கள் பியூட்டி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி, ரொம்ப பாவமான ஒரு பொண்ணு. இந்த கெட்டப் அது தெரியும். ஸோ டேரக்டர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து இந்த ஸ்டோரிக்கு இப்படி தான் நீ